உலக அளவுல வந்து பார்த்தீங்கன்னா, இன்டர்நேஷனல் பிரைஸஸ் கோல்டுனுடைய இன்டர்நேஷனல் பிரைஸஸ் வந்து ஒரு 0.5% 1% வேரி ஆகிட்டே இருக்கும் அப் அண்ட் டவுன். அத வச்சு தான் இப்ப இந்தியாவுலயும் உங்களுக்கு வந்து ஏறுது, இறங்குது. ஸோ இந்த ஒரு ரூ. 50 ரூ. 100 ஏறுறதுங்கிறது வந்து தினசரி ஏற்படக்கூடிய நிகழ்வு. இது வந்து உலக அளவுல உள்ள யூனோ டிமாண்ட் சப்ளைய பொறுத்து ஜென்ரலா ஆகுது. ஸோ அதனால வந்து திஸ் இஸ் ஒரு நார்மல் ஃப்ளக்சுவேஷன் தானே தவிர, இத வந்து நம்ம வந்து ஒரு பெரிய இதுவா எடுத்து இது பண்ணிக்க வேண்டாம். சந்தைன்னு இருக்கையில அது ஏறும், இறங்கும். ஸோ திஸ் இஸ் குவைட் நார்மல். 2025ல தங்கம் வந்து ஏறுமுகமா தான் இருக்கும் அப்படிங்கிற மாரி தான் தோணுது. ஏன்னா ஜென்ரலா வந்து பார்த்தீங்கன்னா, இந்திய கவர்மெண்ட் உட்பட பல நாடுகள் வந்து தங்கத்த வந்து வாங்கிக் கொண்டே இருக்கின்றன. ஸோ இப்ப இந்த வருஷமே இந்தியா வந்து பார்த்தீங்கன்னா, சமீபத்தில ஒரு அப்பப்ப 30 டன் வாங்குனாங்க, 40 டன் வாங்குனாங்க. 70 டன் வாங்குனாங்கன்னு வந்துகிட்டே இந்தியா மட்டுமே. இந்தியா தவிர துருக்கி, சீனா, ரஷ்யா பல நாடுகளும் வாங்கிட்டு இருக்காங்க தங்கத்த. ஸோ அப்படிங்கையில வந்து ரீட்டெயில் டிமாண்டுக்கு ஈக்குவலா அல்லது அத விட அதிகமா நாடுகளினுடைய டிமாண்ட் இருக்கு. ஸோ அந்த நாடுகளினுடைய டிமாண்ட் இருக்கையில அவங்க வந்து ஒரு பெர்சன்டேஜ் 10% இப்ப இந்தியாவுல அப்ராக்ஸிமேட்லி ஒரு 8%, 10% கோல்டு வச்சிருக்காங்க அவங்களுடைய டோட்டல் ரிசர்வ்ஸ்ல. மீதி எல்லாமே வந்து டாலரா தான் இருக்குது. ஸோ அவங்க ஒரு 1%, 2% இன்க்ரீஸ் பண்ணணும்னு முடிவு பண்ணாங்கன்னா கூட, டிமாண்ட் வந்து நெறைய ஆயிடும். பட் சப்ளை வந்து லிமிட்டெடு. ஸோ அதனால வந்து 2025ல கோல்டு வந்து ஒரு ஏறுமுகமா தான் இருக்கும் அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். தங்கத்த வாங்குறதுக்கு இது ரைட் டைமா? பிசிக்கல் கோல்ட வாங்குறதுக்கு இது ரைட் டைமா அப்படின்னா, ப்ராபப்லி எனி டைம் இஸ் அ குட் டைம். ஏன்னா பிசிக்கலா கோல்டு வாங்க போறீங்க அப்படின்னா, டெஃபினட்டா ஒரு ரெக்வயர்மென்ட் இருக்குன்னு அர்த்தம். அது வந்து ஒரு திருமணத்திற்காக இருக்கலாம், அல்லது காதுகுத்து வைபவத்திற்காக இருக்கலாம், அல்லது வேறு சுப நிகழ்ச்சிகளுக்காக இருக்கலாம், அல்லது நமக்கு நாமே அனுபவிச்சுக்கிறதுக்காக இருக்கலாம். ஸோ இதுதான் நம்ம ரெக்வயர்மெண்ட். இப்ப இந்த ரெக்வயர்மெண்ட் இருக்கையில, இஸ் திஸ் த ரைட் டைம்னா, எனி டைம் இஸ் த ரைட் டைம். ஏன்னா லாங் டர்ம்ல கோல்டு ஒரு டீசென்ட்டான ரிட்டர்ன குடுத்துரும். நவ் அண்ட் தென் ஃப்ளக்சுவேஷன்ஸ் இருந்துச்சுன்னா கூட, லாங் டர்ம்ல டீசென்ட்டான ரிட்டர்ன குடுக்கும். நாட் ஆஸ் ஹை ஆஸ் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் மாதிரி, ஸ்டாக்ஸ் மாரி, மியூச்சுவல் ஃபண்ட் மாரி அந்த அளவுக்கு ஒரு உன்னதமான உயரிய வருமானத்த குடுக்காட்டியும் கூட, ஒரு டீசென்ட்டான வருமானத்த குடுக்கும். ஒரு ஃபிக்ஸட் டெபாசிட்ட ஒட்டி, அல்லது அத விட சற்று கூடுதலா, அது மாரிலாம் தங்கம் வந்து குடுத்துரும். அதோட உங்களுக்கு ரெக்வயர்மென்ட் இருக்கு அப்படிங்கையில பிசிக்கல் கோல்ட தாராளமா வாங்கிக்கங்க. அதுவும் இப்ப சந்தை ஏறுமுகத்துல இருக்கிறத கண்டு, தாராளமா நீங்க பிசிக்கல் கோல்டு வந்து உங்க தேவைக்கு ஏற்றாற்போல நீங்க வாங்கிக்கலாம். உலக அளவுல வந்து பார்த்தீங்கன்னா, இன்டர்நேஷனல் பிரைஸஸ் கோல்டுனுடைய இன்டர்நேஷனல் பிரைஸஸ் வந்து ஒரு 0.5% 1% வேரி ஆகிட்டே இருக்கும் அப் அண்ட் டவுன். அத வச்சு தான் இப்ப இந்தியாவுலயும் உங்களுக்கு வந்து ஏறுது, இறங்குது. ஸோ இந்த ஒரு ரூ. 50 ரூ. 100 ஏறுறதுங்கிறது வந்து தினசரி ஏற்படக்கூடிய நிகழ்வு. இது வந்து உலக அளவுல உள்ள யூனோ டிமாண்ட் சப்ளைய பொறுத்து ஜென்ரலா ஆகுது. ஸோ அதனால வந்து திஸ் இஸ் ஒரு நார்மல் ஃப்ளக்சுவேஷன் தானே தவிர, இத வந்து நம்ம வந்து ஒரு பெரிய இதுவா எடுத்து இது பண்ணிக்க வேண்டாம். சந்தைன்னு இருக்கையில ஏறும், இறங்கும். ஸோ திஸ் இஸ் குவைட் நார்மல். எஸ்பெஷலி பங்குச்சந்தையிலலாம் பார்த்தீங்கன்னா, ஒரு நமக்கு டக்குன்னு ஒரு ஸ்டாக்க முடிவு பண்ணிருவோம். அந்த ஸ்டாக் நல்லா மேல போகுது, நல்லா ஃபண்டமெண்டலி ஸ்ட்ராங்ன்னு சொல்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்டாக்க முடிவு பண்ணிருவோம். அதுக்கப்புறம் நம்மள கண்ணு அந்த பக்கம், இந்த பக்கம் நம்மளோட கன்ஃபர்மேஷன் பயாஸ் திருப்ப விடாது. நம்மள அது வந்து ஆட்டிவிக்கும். நம்ம என்ன டிசைட் பண்ணிடுறோம், கடைசியில அது லாஸ்ட்ல போய் முடியும்போது, இந்த பங்குச்சந்தையே ஒரு வேஸ்ட்டு, இது ஒரு பெரிய படுகொலி, தெரியாம அவங்க சொன்னாங்க, இவங்க சொன்னாங்கன்னு போய் உள்ள இறங்கிட்டேன், இவங்கெல்லாம் எனக்கு சரியாவே சொல்லலை அப்படின்னு சொல்லி நம்மளுக்கு நம்ம மனசு பண்ண தப்புக்கு நம்ம மித்த பேரை குத்தம் சொல்கிற மாதிரி ஆயிடுது. இதுதான் கன்ஃபர்மேஷன். இந்த வருஷம் மறுபடியும் கடன் வாங்குறோம், மறுபடியும் நம்ம தாய்லாந்து போயே ஆகுறோம் அப்படின்னு சொல்லி முடிவு எடுக்கிற மாதிரி ஆயிடுது. தீர ஆராய்ஞ்சு ஒரு முடிவை எடுத்துட்டோம்னா அதுக்கப்புறம் நம்ம ரொம்ப இது பண்ணக்கூடாது. அதை வாட்ச் பண்ணிகிட்டே இருக்கணுமே ஒழிய, நம்ம ஒரு பங்கு தான் வாங்குறோம்னு வச்சுக்கோங்க, அந்த பங்கை வந்து நம்ம வாட்ச் பண்ணிகிட்டே இருக்கலாம். கீழே போதா, எதனா தப்பு பண்ணிட்டோமா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வாட்ச் பண்ணிகிட்டே இருக்கலாம். அதுக்காக சடார்னு டிசிஷனை மாற்றணும்னா லாஸில் தான் போய் முடியும். யார் சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்காங்க நம்ம நினைக்கிறோமோ அவங்கள ஃபாலோ பண்ண ட்ரை பண்ணுவோம். நம்மளோட உடனே எல்லாத்தையும் கலைச்சிருப்பா, ஃபர்ஸ்ட்லேருந்து ஆரம்பி அப்படின்ற மாதிரி. பட் யாரையும் ஃபாலோ பண்ணி பண்ணுறது எப்போவுமே சரியாக போகாது. இந்த ஃபியர் ஆஃப் மிஸ்ஸிங் அவுட் எப்போ நடக்கும் அப்படின்னா, ஒரு நல்ல புல் மார்க்கெட்டில் நடக்கும். எல்லாரும் நல்லா பங்கு வாங்குறாங்க, மேலே போகுதுன்னா நம்மளுக்கு லாஸ் ஆகுதுன்னு நம்ம பயப்படுவோம். பட்டு நம்ம இப்போ அடுத்தப்பில் சந்திக்க போகிறோம்னு நினைக்கிறேன். இந்த பேர் மார்க்கெட் வர போகிற மாதிரி ஒரு சில அறிகுறிகள்லாம் தெரியுது. மணி எப்போ டிஜிட்டலைஸ் ஆச்சோ அப்போ கொள்ளையும் டிஜிட்டலைஸ் ஆகிடுச்சு. இந்த வருஷம்
2024 ஃபர்ஸ்ட் 4 monthsல பொதுமக்கள் நம்ம இழந்த பணம், சைபர் ஸ்கேம்ல இழந்த பணம் 1750 crores. நம்ம பணத்தை நம்ம கிட்ட இருந்து நம்மளே காப்பாற்றணும். ஒரு தடவை நான் முடிவு பண்ணிட்டேன்னா என் பேச்சை நானே கேட்க மாட்டேன் அப்படின்னு ஒரு டயலாக் வரும். அதுதான் நம்மளுடைய கன்ஃபர்மேஷன் பயாஸ். மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்ல முதலீடு பண்ணுங்க, மாசம் மாசம் SIP போடுங்க, SWPல நிறைய ரிட்டர்ன்ஸ் கிடைக்கும் அப்படின்னு எல்லாரும் சொல்றதை கேட்டு குழம்பி போயிருக்கீங்களா? இனிமேல் அந்த கவலையை விடுங்க. பொருளாதாரம் சம்பந்தமான உங்களோட சந்தேகங்கள் எல்லாத்தையும் ஈடி தமிழ் ஆஃபீஸ்க்கே நேரடியா வந்து எக்ஸ்பர்ட்ஸ் கிட்ட கேட்க முடியும். அதுக்கு நீங்க செய்ய வேண்டியதெல்லாம் உங்களோட பெயர் மற்றும் கான்டாக்ட் நம்பரை ஸ்கிரீன்ல தெரியுற இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. நாங்க உங்களை நேரடியா தொடர்பு கொண்டு மற்ற விவரங்கள் எல்லாம் சொல்லுவோம். உங்க சந்தேகங்களை உங்களுக்கு ஃபேவரட்டான எக்ஸ்பர்ட்ஸ் கிட்ட கேட்கிற இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை மிஸ் பண்ணிடாதீங்க. மேலும் ஈடி தமிழ் சேனல்ல வரப்போகும் பிசினஸ் மற்றும் அது ரிலேட்டடான வீடியோவை பார்க்க உடனே கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்க.